கொஞ்ச நாள் இல்ல அதுக்குள்ள பயம் விட்டு போச்சு. சிங்கா எல பொத்துல மயில் வாகன எனக்கு குயில் வாகனவ. ஐயோ, இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு ஒளிஞ்சிருந்தா கூட தேடி பிடிச்சத டைலாக் சொல்றானே. இன்னைக்கு எந்த காத காளி வண்டா இருக்கானோ. மயில் வாகன சார், நீங்க அதுக்கு கொல்லப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவரோட துரசுக கிடையாது. அப்புறம் காவல் தெய்வம் கருப்பு சாமி. கிழிஞ்சிச்சு போ. அவனாவது 2 கத்து கத்திட்டு விட்டுருவேன். இது சாமிடா, வெச்சில போட்டுரும். அதை இன்னைக்கு பாத்துருவோம். அத பிரீத்தி லூச கடத்தியாச்சு. கடத்தி வேற எல்லை கொண்டு போயாச்சு. இப்ப எப்படி சார் காப்பாத்துவீங்க? ஏடா வேற எல்லை கொண்டு போயிட்டீங்களா? எப்படா நடந்துச்சு இதெல்லாம்? நீங்க இறங்கி வந்து ஸ்லோ மோஷன்ல டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்பதான். எது இந்த மயில் வாகன எனக்கு குயில் வாகன மாதிரின்னு சொல்றேன் அப்பவா? ஐயோ, திரும்ப வேறையா? அண்ணா விஷயம் தெரியுமா? என்னடா? ஏடிஎம்ல நகை வருதான். சொரப்பு பிஞ்சிரும். ஒழுங்க மரியாதை ஓடிடு. இருக்கிற கடுப்புல இவன் வேற. தேவி சார், பொண்ணை கொண்டு வந்தாச்சு. கூடவே இன்னொருத்தனையும் கொண்டு வந்துட்டான். இன்னொருத்தரா? யாரு? அட கோர்ட்ல இந்த அம்மா மாதிரியே உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பால இன்னொரு வக்கீல, அவன் தான். இப்ப எதுக்கு என்ன கடத்தி கொண்டாந்து வச்சிருக்கேன்? இட்ஸ் இல்லீகல், தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுதான் தூக்கி இருக்கான் ஒத்து. நீங்களாம் மிஸ்டர் பேபி கண்ணன் ஆளுங்க தானே? என்ன அராஜகம் பண்றீங்களா? என்ன அவுத்து விடுங்க, உங்க மேல கேஸ் போடுறேன். ஏன் எங்க மேல கேஸ் போடுறதுக்கு நாங்களே எப்படி அவனை அவுத்து விடுவான்? அதுவும் சரிதான். பட் இருந்தாலும் அம்மா யார் அவங்க? மிஸ் பிரீத்தி தானே? எதுக்கு உங்க வாயில டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன்? என்ன அடக்குமுறை பண்றீங்களா? பெண்களுக்கும் பேசுறதுக்கு சம உரிமை இருக்கு, தெரியுமா நோக்கு? ஃபர்ஸ்ட் அவங்க வாயில உள்ள டேப் அவுத்து விடுங்க. அட அவுத்து விடுறத பத்தி ஒண்ணும் இல்ல குடுமி. அவுத்து விட்ட அடுத்த நிமிஷமே அடிச்சு தூக்கு சாமி. கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காதே, ஃபர்ஸ்ட் அவுத்து விடுங்க. சொன்னா கேட்க மாட்டேன். சரி இரு. மிஸ் பிரீத்தி, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அடிச்சு தூக்கு சாமி. அச்சோ பெருமாளை, என்ன கொடுமை இதெல்லாம். தயவு செஞ்சு இந்த டேப்பை திரும்ப வச்சிருங்க. முடிஞ்சா சிமெண்ட் கிமெண்ட் ஏதாவது போட்டு அடைச்சிருங்க. சொன்னா கேட்டாதானே. தக்காளி, இந்த குடுமி கூட அந்த பிள்ளைய பார்த்து பயப்படுது பேபி சார். ஏயா இருக்கிற பிரச்சனையில அந்தால வேற கடத்திட்டு வந்த? என்ன பேபி சார், எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அந்த ரோபோ கேஸ்ல எப்படி எல்லாம் குடைச்சல் கொடுத்துச்சு இந்த குடுமி. சில நாட்களுக்கு முன்பு சிசி 130 3 சாந்தி வெர்சஸ் ப்ரொஃபசர் போரா குமார். என்னது போரா குமாரா? உங்க முழு பேர் போரா குமாரா? இவ்ளோ காமெடியா ஒரு பேர் வச்சுக்கிட்டு தான் நீங்க எனக்கு கர்வாடுன்னு பேர் வச்சீங்களா பாஸ்? வாவ். டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், வாட்ஸ்அப் ரே. ராமானுஜம் இல்லைங்க ஐயா, ரூல்ஸ் ராமானுஜம். நல்லா சிரிங்க. இன்னொரு கொரோனா வந்து உங்களெல்லாம் அடிச்சுட்டு போனாதான் நாடு உருப்படும். ராமானுஜம் கேஸ்க்கு வாங்க. இதோ நின்று இருக்காரு, இவர் தான் ப்ரொஃபசர் போரா. அப்புறம் அவர் பக்கத்துல நிக்கிறது இதுதான் உருவாக்குன ரோபோ. இதோட பேரு பாஸ். பாஸ் நான் சொல்றேன் பாஸ். சொல்லி தொலை. ஐ எம் கர்வாட், டிடெக்டிவ் கர்வாட். என்ன கருவாடா? ஐயோ, வேற பேரே கிடைக்கலாங்க நோக்கு. சரி, அது உங்க விருப்பம். யுவர் ஆனர், நேற்று ராத்திரி 2 பேரும் என் கட்சிக்காரர் 3 சாந்தி இருக்கிற ஏரியா சைடு போயிருக்கா. அங்க உள்ள டிரான்ஸ்ஃபார்முக்கு போய் யாருக்கும் தெரியாம கரண்ட் திருடி இருக்கான். என்ன பாஸ் இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? நீங்களும் அந்த சிலுக்குவார்பட்டி சிட்டியும் தானே கரண்ட் திருநீங்க. நான் கூட தானே வந்தேன். கூட இருந்த குமாரா இருந்ததெல்லாம் ஒரு குத்தமா? சொல்லுங்க போரா குமார். என்ன கொழுப்பா? என்ன பாஸ் குரல ஒசத்துறீங்க? ஜட்ஜு கிட்ட பூராத்தையும் சொல்லவ? அப்புறம் உங்க செல்லப்பிள்ள சிலுக்குவார்பட்டி சிட்டி மாட்டிக்கிருவேன். பரவாயில்லையா? அட கரண்ட் நீ கபடாட்டி என்னைய பிளாக்மெயில் பண்றியா? ஆமா, ஒழுங்க மரியாதையா எனக்கு புது பேட்டரி ஒண்ணு வாங்கி மாட்டி விடு.
இல்ல உன்னைய மாட்டி விட்டுருவேன். சாலா எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாவே நடிக்கிறது. நீ எப்படா என் நல்லவனா இருந்த? உன்னை உருவாக்குறது எழுதி நீ கெட்டவதா? அப்படியா? அப்படின்னா நான் இப்ப கெட்டவே இல்ல. கேடு 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 கெட்டவன். எப்படி டயலாக் நல்லா இருக்க? ஒரு தெலுங்கு படத்துல இருந்து சுட்டுட்டேன். என்னமோ பிக்னிக் வந்த மாதிரி சர்வசாதாரணமா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. குற்றவாளி கூண்டுல நிக்கிறீங்களா? அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? அது சாரி மை லார்ட். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவர் சொல்றது உண்மையா? கரண்ட் திருந்தீங்களா? நோ, நாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணல. வேணுதான் எங்க லாயர்கிட்ட கேட்டு பாருங்க. யார் உங்க லாயரு? இது எங்க டெரிட்டரி, கொஞ்சம் சரி நாங்கெல்லாம் சாயங்காலம் திரும்ப பண்ணி போறேன். லாட்சிப், அவங்க டபுள் கிளைட்டு தான். அவங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. கணம் கோட்டார் அவர்களே, நான் இன்னும் எதையும் சொல்லி முடிக்கலை. ஓ அப்படியா? சரி சொல்லுங்க. இவா 2 பேரும் டிரான்ஸ்ஃபார்ம்ல கரண்ட் திருடும் போது வோல்டேஜ் பிளக்சுவேஷன் ஆகி எனது கட்சிக்காரர் திருமதி மூணுசாந்தி வீட்டுல உள்ள 2 குண்டு பல்பு டமால்னு வெடிச்சிருச்சு. பாவம், அவ வீட்டுல இருந்ததே ஒரே ஒரு குண்டு பல்பு தான் இவர் ஆனார். என்னது? ஒரே ஒரு குண்டு வல்பா? அப்புறம் அப்படியா 2 வெடிச்சது? அது அதானே, அது எப்படி வெடிச்சது? சரி, அது எப்படியோ வெடிச்சிருச்சு, அதை விடுங்க இவர் ஆனார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேளுங்க. இதோ நிக்கிறாரே ப்ரொஃபசர் போரா, அவர் பக்கத்துல அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு மிஸ்டர் கர்வாட். ஐயோ சை, அந்த மனுஷா மாதிரி இருக்க ரோபோ அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? டிரான்ஸ்ஃபார்ம்ல கரண்ட் திருடுனது போராதுன்னு எனது கட்சிக்காரர் திருமதி மூணுசாந்தி வீட்டுக்கு போய் கரண்டே இல்லாதப்போ கரண்ட் திருட பார்த்திருக்கு. இந்த கொடுமை பைய எல்லாத்தையும் போட்டு விட்டானே. என்ன இது எப்படா நடந்துச்சு? அதான் பாஸ், அன்னைக்கு சார்ஜ் கம்மியானப்போ ஒரு கிழட்டு பைய ஒருத்தர் வந்தால, நான் கூட வந்துட்டு லாரி பேட்டரி ஆட்டே போட்டு வர சொன்னேனே. ஆமா சொன்ன. அப்புறம் சிக்னல் கட் ஆயிடுச்சு. நாங்க வந்து பார்க்கும்போது 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் ஏதோ டெட் பாடி மாதிரி கிடந்தேன். அதுக்கிடையில என்ன ஆச்சு சொல்லு. அதான் பாஸ், சிக்னல் கட் ஆனிச்சுல்ல, அதுக்கப்புறமே எனக்கு கொஞ்சம் சார்ஜ் இருந்துச்சு. அந்த கிழட்டு பைய லாரி பேட்டரி ஆட்டை போடாம என்னை தூக்கிட்டு போய் அந்த கிளவி வீட்டுல விட்டுட்டு போயிட்டேன். சரி, இங்கேயாவது சார்ஜ் போடலாமேன்னு சார்ஜ் போட ட்ரை பண்ணேன். சார்ஜே ஏறல பாஸ். ஒருவேளை அப்பதான் இந்த கிளவி என்ன பார்த்திருக்குமோ? அட கருவாட்டு கமடாட்டு, அப்போ ஒன்னாலதான் நான் மாட்டிக்கிட்டேனா? தெரியலையே பாஸ். இந்த சம்பவத்தினால எனது கட்சிக்காரர் திருமதி மூணுசாந்தி பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுள்ளார். என்னது பிசிக்கலாவா? பிசிக்கலா என்ன பாதிக்கப்பட்டார்? அச்சச்சோ, அதை சொல்ல மறந்துட்டேனா? சாரி யுவர் ஆனர். இதோ நிக்கிறதே இந்த ரோபோ எனது கட்சிக்காரர் வீட்டுல கரண்ட் திருட போயிட்டு 2 வயரை எடுத்துட்டு போய் பிளக்கு ஓட்டைகளை சொருகிறதுக்கு பதிலா எனது கட்சிக்காரர் மூணுசாந்தியின் மூக்கு ஓட்டைகளை சொருகிருக்கு யுவர் ஆனர். ஐயே, அதனாலதான் சார்ஜ் ஏறலையா? டேய், என்னடா இதெல்லாம்? அது பாஸ், இருட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு கண்ணு தெரியல. அந்த சார்ஜ் கம்மியானதுல என்னன்னு தெரியாம அதோட அது மூக்க பாருங்க பாஸ். பிளக்கு ஓட்டைக்கு அது மூக்கு ஓட்டைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். அந்த கன்ஃபியூஷன்ல தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. கோச்சுக்காதீங்க. அட கோவப்படாதீங்க போரகுமார். கூல். பேபி கண்ணன், இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? லாட்சிப், நான் வழக்கமா சொல்றதா. என்னோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் செட் பண்ணா உங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்கேன். அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ், பேஜ் நம்பர் 1 தெரியும் 1, 3, 10, 13 அதானே? அதேதான். சந்தோஷம். சரி, அப்ப தீர்ப்பை சொல்லிட வேண்டியதான். திருமதி மூணுசாந்தி தரப்புல இருந்து போடப்பட்ட இந்த வழக்கிற்கு போதுமான ஆதாரம் இல்லாததுனால இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்றேன். என்ன என்ன யுவர் ஆனர், என்ன இதெல்லாம்? மிஸ்டர் ராமானுஜம், ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்த கேஸை கூப்பிடியா? வாவ், என்ன பாஸ், அவ்வளவுதானா? நம்ம ஜெயிச்சிட்டோமா? ஆமா ஜெயிச்சிட்டோம். முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. அப்படின்னா பாஸ், இந்த வெற்றியை கொண்டாடுற விதமா எனக்கு ஒரு புது பேட்டரி வாங்கி மாட்டி விடுங்க பாஸ். வாங்கி மாட்டிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் லேபுக்கு வா, அதுக்கப்புறம் உன்னை பிரிச்சு காயிலா கடைக்கு போடுறேன். வேண்டா, என்ன பிளாஷ்பேக் முடிச்சா இல்லையா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஓ சாரி, ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டா. சாரி. பயில்வாடா சார், உங்களுக்கும் சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். ஏலா, பயில் வாகன எனக்கு மயில் வாகன கூடக்கும் குயில் வாகன மாதிரி அதாடே சொல்லிக்கிட்டேன். சந்தோஷமா? இப்போ ஆச்சு அவட்ட கொஞ்சம் பேசியா? அவன் தான் இன்னைக்கு உனக்கு விடல. எட்டே திரும்ப வராதையா? என்னால புரியல. அதெல்லாம் தெரியுது, இருந்தாலும் எனக்கு உடனே பிடிக்கும். அப்படியா? ஏன்?
ஏடா பயில் வாகன எனக்கு குயில் வாகன மாதிரிவா? ஐயோ டேய் எவனாச்சும் அதை அடிச்சு கொல்லுங்கடா. எடா கருப்பு, இப்ப என்ன பண்ண போற? ஓ எல்லையை தாண்டி போய் உன்னால காப்பாற்றவே முடியாது. பேபி, காப்பாத்த வேண்டியது அவங்க 2 பேரே கிடையாது, உங்க ஆளுகளை தான். எங்க ஆளுகளையா? எப்படி? பேபி சார் இந்த ரூல்ஸ் பைய திடீர்னு என்னென்னவோ பண்றேன், ஏதோ பேய் புடிச்சுக்கிச்சு போல இருக்கு. எடா என்னையா சொல்றடி? ஐயோ இந்த குடுமைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அண்டா மவனே, உனக்கு என்ன தண்டனை வேணும்? குருவி ரொட்டி கூபா வேணுமா, இல்ல பால் கோவா பாக வேணுமா? என்ன குருவி ரொட்டி கூவமா? யோ நானே பிஸ்கட் கம்பெனி தான் வச்சிருக்கேன், நக்கலாவா பேசுற? சாவுடா. யோ கேக்குதா இல்லையா? யோ கள்ளுக்குண்டு, அங்க என்ன ஆச்சு? நான் தான் சொன்னேன்ல, காப்பாத்த வேண்டியது ஓ ஆளுகளை தான்டா. உயிர் மேல ஆசை இருந்தா அங்க இருந்து ஓட சொல்லு. ஷிட். சரி, அவங்க போடா, போயிட்டு போட்டோம். உனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆளே நான் கடத்தி வச்சிருக்கேன். ஆனா இங்க இல்ல, வேற ஏரியால. லோக்கல்ல வச்சாலே நீ இது மாதிரி ஏதாவது டக்கால்ட்டி வேலை காட்டுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஆல்ரெடி அவனை கடத்தி அந்தமான் தீவுல கொண்டு போய் வச்சிருக்கேன். இப்போ எப்படி காப்பாத்துவ? ஏடா பேபி, ஏன்னா லூஸால லூஸ் மாதிரி நடிக்கிறியா? கடவுள் கூட போது இவரால ஜெயிக்க முடியாது. அதுல நல்லது versus கெட்டதுன்னு வந்துட்டாலே நல்லதுதான் ஜெயிக்கும். ஏங்க அதெல்லாம் பேசாதீங்க. இப்ப அந்த கிழவனை கருப்பு காப்பாத்து வர மாட்டாரா? இல்ல அது ஏன் எல்லாம் இல்ல, அதனால என்னால காப்பாத்த முடியாது. அப்புறம் டே, நீயே பார்த்தல, கெட்டதுதான் இப்ப ஜெயிக்க போகுது. டேய் அந்த கிழவனை போட்டு தள்ளுங்கடா. ஏ லூசு, என்னாலதான் காப்பாத்த முடியாதுன்னு சொன்னேன். ஆனா அந்த எல்லைக்குன்னு ஒரு சாமி இருக்கும்ல. அந்த எல்லைக்கு சாமியா? எந்த சாமி? என்ன எப்போதும் கருப்பு தான் காப்பாத்தணுமா? நாங்கெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டீங்களோ? ஷோ ஓட்டிடலாம் மாட.